இன்றைக்கி முக்கியமான செய்திகள், ரொம்ப முக்கியமான செய்திகள் எதுவும் இல்லை, இருந்தாலும் சின்ன சின்ன செய்திகள். ஏன்னா அரசியலில் டெய்லி முக்கியமான செய்திகள் டெய்லி வராது, அப்பப்போ தான் ரொம்ப வைரலாக வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த தூய்மை பணியாளர்களை மறுபடியும் கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணால் பரவாயில்ல, இப்போது காவல்துறையினர் அவங்கள தாக்குறாங்க. அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. பாவம், அவங்கெல்லாம் வயிற்று பிழப்புக்காக கேட்குறாங்க. அந்த காலத்தில் அவங்க வாங்குகிற சம்பளம் அவங்களுக்கு நிச்சயம் பத்தாது. அவர்கள் பக்கம்தான் நாங்கள் குரல் கொடுக்குறோம். காரணம், ஆட்சியாளர்களும் பெரிய முதலாளிகளும் இவங்களை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. இவங்களை அரசாங்கத்திலிருந்து இவர்களுக்கு மாத சம்பளம் 25,000 ரூபாய்னு கொடுத்து அவர்கள் கையில் போய் சேர்றது 10,000 ரூபா. மீதி 15,000 ரூபா அந்த அரசியல்வாதிகளும் அந்த கம்பெனிக்காரங்களும் இவர்களை யார் வேலைக்கு அமர்த்துகிறாங்களோ 2 பேரும் பங்கு போட்டுக்கிறாங்க. அதனால தான் சொல்லுவேன், 2 பேர்த்தையும் கட் பண்ணி துரத்திட்டோம்னா அந்த அரசியல்வாதியும் அவங்களும் அரசாங்க கணக்குலேருந்து 25,000 வர்றது உங்களுக்கு போகும். இது ஆரம்பத்திலேருந்தே நான் சொல்லி வந்திருக்கேன். நிறையா இடங்களில் இது நடக்குது. இதை ப்ரைவேட் கம்பெனிக்காரன் தான் பண்ணுவான். ப்ரைவேட் கம்பெனிக்காரங்க பெரிய பெரிய கம்பெனி இவங்களெல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டு மாதம் இவனுக்கு சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தால் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் நம்ம தான் இது பண்ணணும். ரிட்டையர் ஆகும்போது எனக்கு பென்ஷன் கொடுமா, இடையில அவனை எதையாச்சும் வேலையை விட்டு தூக்கணும்னா சண்டைக்கு வருவான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இது எதுக்கு நம்மவங்களை நேரடியாக வேலைக்கு வைக்கணும்? இதுக்குன்னு நிறுவனங்கள் இருக்குது, அவங்கள கூப்பிடுவாங்க. ஏப்பா எனக்கு தூய்மை பணியாளர்கள் வேணும்ப்பா, ஒரு எவ்வளோ பேர் வேணுமா, எங்கள் இதுக்கு ஒரு 100 பேர் வேணும்ப்பா அப்படிமா. அதனால் 100 பேர்த்துக்கு 25,000 ரூபா அப்படின்னா 25 லட்சம் ரூபா வரும். கம்பெனிக்காரன் 25 லட்சம் ரூபாய் எடுத்துக்குவான். எடுத்துக்கிட்டால் மீதி உனக்கு 10 லட்சம் தான் போகும் சம்பளமாக. மீதி 15 லட்சத்தை அந்த கம்பெனிக்காரங்க யார் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அங்கே மேனேஜரு அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துருவான். ஆர்டர் எடுக்கிறவன் மீதியை அவன் எடுத்துக்குவான். இப்போ இது ப்ரைவேட் கம்பெனி தான் செய்வாங்க. இப்போ அரசாங்கமே இந்த வேலையை செய்கிறான். நம்ம மக்கள் பிரதிநிதியை நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவுடனே என்ன பண்ணுறான், அவங்கக்கிட்ட பேசி இப்போ இந்த ஆள் கொடுக்குறவங்ககிட்ட பேசி எனக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளோ கொடுத்துரு, நீ இவ்வளோ எடுத்துக்க, நம்ம 2 பேரும் பங்கு போட்டுருவோம். இது அரசாங்கம் செய்யக்கூடாது, ப்ரைவேட் கம்பெனிக்காரன் செய்வான். அவனுக்கு தேவை வருமானம். ஆனால் நம்ம அரசியல்வாதிக்கு என்ன தேவை? மக்கள் வயிற்று பொழப்பு. பெரிய லெவலில் 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவன் என்ன பெரியவனா? இவங்க வயிற்றில் பொழப்ப மண்ணை போட்டுறாங்க. திமுக எப்போவுமே மற்றவர்கள் வயிற்றில் மண்ணை போட்டு தான் அவங்க சம்பாதிப்பாங்க. இன்றைக்கி சினிமாவில் நடக்கிறது என்ன, ரெஜெண்ட்டில் எல்லார் வயிற்றுலையும் மண்ணை போட்டாங்க. ப்ரொடியூசர் எல்லாம் காணாமல் போயிட்டான், இவெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் காணாமல் போயிட்டான். ரெஜெண்ட் மட்டும் லாபத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். எப்போவுமே மற்றவங்க வயிற்றில் பக்கத்தை அடிச்சுக்கிட்டு தான் போடுவான். இவன் கோடி கோடியாக 30,000 கோடி 40,000 கோடின்னு கொள்ளையடிப்பவனுக்கு இந்த தூய்மை பணியாளர் வர்ற இந்த பிச்சை காசு 5,000 ரூபா தேவையா? இந்த இவங்ககிட்ட சினிமாவில் வர்ற காசெல்லாம் உதயநிதிக்கு தேவையா? இன்னொருத்தன் சம்பாதிச்சுட்டு போட்டுமே, நீங்கள் தான் சம்பாதிக்கணும்னு இருக்கா? ரியல் எஸ்டேட்டும் உங்கள் கைக்கு போயிடுச்சு, இதுவும் உங்கள் கைக்கு வந்துச்சு, சினிமாவும் இன்னும் பல விஷயங்களில் நீங்கள் எங்கெங்கேயோ முதலீடு பண்ணியிருக்கீங்க. அப்புறம் அதனால தான் தூய்மை பணியாளர் வயிற்றில் அடிக்காதீங்க, அவங்கள போட்டு இப்படி அடித்து கைது பண்ணாதீங்கிறதுக்காகத்தான் நாங்கள் குரல் கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு அடிக்கிறீங்கன்னு தெரிஞ்ச உடனே தாவேக்கா தொண்டர்கள் விஜய் கட்சிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அவங்களுக்கு பாத பூஜை பண்ணுறாங்க. இந்த வீடியோவை பாரு. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கணும் இந்த வருஷம். நீங்கள் எல்லாருமே சரிங்களா? சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அண்ணன் விஜய் என்ன சந்தோஷமா இருக்கணும், அவ்வளோதான். சரி கொடுங்க. நான் இப்படி ஆக தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள். நம்ம பாத பூஜை செய்வோன்னு அவங்க செய்கிறாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரைக். தூய்மை பணியாளர்கள் ஸ்ட்ரைக்கு, ஆசிரியர்கள் முன்னாடி நர்ஸுங்கள்லாம் பண்ணாங்க, ஆசிரியர்கள் வேறு ஸ்ட்ரைக்கு, அரசு ஊழியர்கள் பழைய பென்ஷனை வச்சு ஸ்ட்ரைக்கு. யார் ஓட்டு போடுவா அப்படின்னு பார்த்தா நம்ம யோசிக்கிறவங்களும் எப்படியா ஓட்டு போடுவான், எந்த தைரியத்தில் இருக்காங்கன்னா பயங்கர தைரியத்தில் இருக்காங்க. உதயநிதி இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா,
நாங்கள் தான் ஜெயிப்போங்கிறது. இவ்வளவு இது நடந்தோம். முன்னாடி இந்த கல்லை ஓட்டு வச்சு சொல்லுவாங்க, இந்த ஒரு கோடி ஓட்டு இருந்ததில்ல, அதை வச்சுக்கிட்டு தான் டிஆர் பாலு சொல்லுவார்ல, ஓட்டு போட மாட்டேங்குன்னு தெரியும், உங்கள் ஓட்டை எப்படி வாங்குறதுன்னு தெரியும்னு. அந்த மாதிரி இருந்தாங்க. அதுவும் போச்சே, 1 கோடியும் போச்சு. இன்னும் அதில் 10 லட்சம் பேர் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 4-5 லட்சம் பேர் என் பேர் சேருங்கன்னு கொடுத்துருக்காங்க. எல்லா பேரும் டூப்ளிகேட்டு. அதனால் 1 கோடியை தாண்டிடுச்சு. எந்த தைரியத்தில் உங்கள் ஜெயிப்போன்னு இருக்காங்க? உதயநிதி சொல்கிறார், எங்களுக்கு எதிரி யாருமே இல்லை. அதிமுகவுக்கு பலம் இல்லை, இருந்தாலும் அவங்கள வேணும்னா நாங்கள் கொஞ்சம் ஓரளவு எதிரியாக நினச்சிக்கலாம், மற்ற யாருமே எதிரி இல்லைங்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? அவர் பூனை கண்ணை மூடிக்கொண்டு உலகமே இருட்டுன்னு சொல்கிற மாதிரி உதயநிதிக்கு விஜய்னு ஒருத்தர் இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதிமுகவும் பலமிழந்து இருக்கான். நீங்கள் டெபாசிட் இல்லாமல் போக போகிறீங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் டெபாசிட்டு கிடைக்காது. என்ன தைரியத்தில் இருக்காங்கன்னா, கணக்கு போட்டு வச்சுருக்காங்களாம், 2 கோடி பேர் ஓட்டு போடுவான், எல்லா பேரும் டூப்ளிகேட்லாம் போயிடுச்சு, அதனால் ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா, 2 கோடி பேருக்கு 20,000 கோடி. அவங்க உதயநிதியும் சபரீசனுமே 30,000 கோடி சம்பாதிச்சாங்கன்னு பிடிஆர் சொன்னார். அதை எடுத்து விட்டுடலாம், அப்போ ஜனங்க ஓட்டு போடுவாங்க. சில பேர் சொல்கிறாங்க, ஜனங்க ஓட்டை வாங்கிட்டு அவங்க பக்கம் எதிர்பக்கம் போடுவாங்கன்னு. அது நடக்காது. திமுக கரெக்டை கண்காணிப்பான். உங்களுக்கு ரூபா கொடுத்துட்டா நீங்கள் அவனுக்கு அடிமை. ஆராட்டி பேசுவான். காலையில் வீட்டில் வந்துட்டுக்குவான், வா 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 ஓட்டு போடணும், வாம்மா. ஓட்டு போடும்போது உங்கள் கையை பார்ப்பான், மேலே போகுதா கீழே போகுதா. மேலே போனால் நம்ம இவர் யார், திமுக வேட்பாளர் மேலே இருக்காரா கீழே இருக்கா, நீ மேலே கையை கொண்டு போயிட்டா, எங்காலும் கீழே இருக்காரு, கொடுத்த ரூபாய் கொடுன்னு கேட்பான், அடிக்க வருவான், பயமுறுத்துவான். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பூத்தில் எண்ணிக்கையை பார்ப்பான். பூத்தில் இவனுக்கு எண்ணிக்கை கம்மியாக இருந்து ஒருவேளை ஆட்சிக்கு வந்தான்னா கரண்ட்டை கட் பண்ணுவான், தண்ணியை கட் பண்ணுவான். இதெல்லாம் கருணாநிதியோட பாணி. இப்போ சேகர்பாபும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் இவங்களுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து பண்ணிடலாம் அப்படிங்கிற தைரியத்தில் தான் உதயநிதி இவ்வளவு தைரியமாக பேசுகிறார். எல்லோரும் எப்படி இவ்வளவு தைரியமாக பேசுகிறாருன்னு நினைப்பீங்க. குறுக்கு வழி அப்படிங்கிறது தான். அதனால் எந்த குறுக்கு வழியாக எந்த வழியிலையும் உங்களை விடக்கூடாது ஆட்சி பொறுப்பில். இப்போ அதிகாரிகள் மத்தியில் என்ன நடக்குது, ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்தியில் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க போயிடுவாங்க. இவங்க கூட நம்ம திமுகவுக்கு ஆதரவான அதிகாரிகள் அப்படிங்கிற பேரே வாங்கக்கூடாது. வாங்கினீங்கன்னா அடுத்த 5 வருஷம் நம்ம காலி. அடுத்த 5 வருஷத்தில் பெரிய போஸ்ட்டில் இருக்கிற ரிட்டையர் ஆகிடுவோம், நம்ம காலி ஆகிடுவோம். அதனால் இப்போவே இவங்களை விட்டு ஒதுங்கணும்னு ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டேவிட்சன் ஆசீர்வாதம் ஏடிஜிபி அவரை திமுகவுக்கு ரொம்ப வேண்டியவர்னு சொன்னாங்க. பெரிய பதவியில் இருந்தார், ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர். அது டிஜிபிக்கு அடுத்த பதவி, ரொம்ப பவர்ஃபுல் பதவி. அதில் தான் இருந்தார். இப்போ அவருக்கு டிஜிபி பதவி உயர்வு வந்தது. இவரை டிஜிபி ஆக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த 3 பேரை போடாமல் வச்சுருந்தாருன்னு எல்லாம் பேச்சு இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட டேவிட் ஆசீர்வாதம் என்ன சொல்லிட்டாரு, ஐயா என்னை ஒரு டம்மி போஸ்ட்டில் போட்டுங்க, பெரிய போஸ்ட்டு வேணான்ட்டு. ஸ்டாலினுக்கு புரியல, ஏன் வேணாங்கிறீங்க, உங்களை தானே நான் டிஜிபி ஆக்கணும்னு இல்லை வேணான்ட்டு. ஸோ உளவுத்துறையிலேயாச்சும் டிஜிபி அப்புறம் வேணான்ட்டு. இல்லை அவருக்கே அதிசயம், என்னடா வேணான்னு ஒதுங்குறாங்கன்னா. இப்போ இருந்தால் ஒரு 2-3 மாதத்துக்கு இருக்கலாம். பிப்ரவரிக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. காலி பண்ணலைனாலும் நாங்கள் வச்சுருக்கோம் எங்கள் கட்சி சார்பில் யார் இப்போ இது பண்ணாங்க, திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள், ஆதாரத்தோடு நாங்கள் கொடுத்துருவோம். இந்தந்த அதிகாரிகளே மாற்றுங்கள். இன்ஸ்பெக்டர் ரேங்க் வர கூட நாங்கள் கொடுப்போம். வெறும் ஐபிஎஸ் மட்டும் இல்லை, கீழ் லெவல் ஜாயிண்ட் கமிஷனர் வச்சுருக்கோம். எல்லாத்தையும் நாங்கள் ஆதாரத்தோடு கொடுத்தோம். இவர்கள் எல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள். அப்போ இருக்க போகிறது 2 மாதம், ஜனவரி பிப்ரவரி. அப்போ நீங்கள் எல்லாம் என்ன ஆகிறது, இப்போ இந்த 2 மாதம் இருந்தீங்கன்னா அடுத்த 5 வருஷம் காலி. அடுத்த 5 வருஷம் நீங்கள் ஆட்சி மாற்றம் வந்துட்டால் உங்களை நல்ல பதவிக்கு வராம நாங்களே விட மாட்டோம். அதை அரசாங்கத்துக்கு கொண்டு போய் அப்போ இருக்கிற முதலமைச்சர் கொண்டு போய் இந்த அதிகாரிகள் எல்லாம் கொடுக்காதீங்க. இவர் என்ன பண்ணாங்க, இவங்க கருணாநிதி பீரியடில் கமிஷனராக இருந்தார் ஒருத்தர், டி ராஜேந்தர் ஒரு பேர், கமிஷனர் இருந்தார். ஜெயலலிதா வந்துட்டாங்க ஆட்சிக்கு. அவர் தூக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, டம்மி போஸ்ட்டு தான் போடுவாங்கன்னு எதிர்பார்த்தா உளவு பிரிவு ஏடிஜிபியாக போட்டாங்க. எனக்கே புரியல, என்னடா கமிஷனராக இருந்தார் அவர் கருணாநிதி பீரியடில், கருணாநிதிக்கு விசுவாசமாக இருந்தவர்,
உளவுத்துறை பல ரகசியங்கள் இது பண்ணுறது. அங்கே போய் ஒரு திமுக ஆதரவு அதிகாரியை போட்டால் என்னென்ன போச்சு, இது எப்போ ஜெயலலிதா செயல்படுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் சசிகலா தான் அதை வந்து போட்டாங்க. சசிகலாவுக்கு ஜெயலலிதா கருணாநிதிக்கு ஆதரவாக இருந்த ஒரு அதிகாரி என்ன தான் ரெக்கமெண்டேஷன் வந்தாலும் இவங்க ஆட்சி வந்தோன்னே போடலாமா? நீங்கள் ஜெயலலிதாவுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிருந்தா டி ராஜேந்திர கொண்டு போய் போட்டிங்கல்ல, நடராஜன் சொன்னாருன்னு. எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம். இது மாதிரி பல விஷயங்களை பார்த்தோம். நம்பிக்கை துரோகத்திலே மோசமானது திமுகவின் ஆதரவு அதிகாரியை, அதுவும் உளவுத்துறையில் போய் போட்டால் அரசாங்கத்தின் ரகசியம் அத்தனையுமே தெரியுமே. கொஞ்ச நாள் ஆகும்போது ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ ஜெயலலிதா கேட்குறாங்க, இந்த அதிகாரியை யார் இதில் போட்டான்னு கேட்குறாங்க. அப்போ அவருக்கே தெரியாமல் அந்த அதிகாரி இப்போ பெரிய பதவி வாங்கியிருக்காருன்னா நிர்வாகத்தில் எப்படி இவங்க வந்து உள்ளே புகுந்து சசிகலா அவங்கெல்லாம் மற்றது யோசிச்சிங்களா? திமுக காரன் இருக்கும்போது இருந்த அதிகாரின்னு உங்களுக்கு மனசாட்சி உறுத்தி இருக்க வேணாமா? அப்படியெல்லாம் பண்ணாங்க. அதனால தான் இப்போ இருக்கிற அதிகாரிகள் நம்ம பதவி போயிடும்னு எல்லாம் ஒதுங்கி கொண்டார்கள். ஒருத்தர் 2 பேர் இந்த 2 மாதத்துக்கு காட்சி இருந்துக்கும், இன்னமே நாம் எவனும் போட மாட்டான் அப்படின்னு. ஏன்னா வீட்டுக்கு போகணும், போக மாட்டாங்கிறது இல்லை, உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுல பல விஷயங்கள் வச்சுருக்கோம். உங்களை எப்படி வீட்டுக்கு அனுப்புறது எல்லாம் நீ செய்த தவறுகளுக்கு அத்தனை பேரும் தண்டனை அனுபவிக்க வேண்டும். அதனால் திமுகவின் முடிவு காலம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிகாரிகள் எல்லாம் ஒதுங்க ஆரம்பித்து விட்டார்கள். எந்த அதிகாரியும் இவர்களுக்கு கூட சேர்ந்து நிற்பதற்கு தயாராக இல்லை. அதனால் அவங்களும் கவலைப்படல. லட்சக்கணக்கான கோடி சம்பாதிச்சிட்டோம், இனி பதவி இல்லைன்னா என்ன, எங்கேயாச்சும் வெளியில் போய் செட்டில் ஆகிட வேண்டியதுதான் அப்படின்னு இருக்காங்க. அதனால் கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும் என்று எதிர்பார்ப்போம். அப்படிங்கிறது தூய்மை பணியாளர் விஷயத்தில் இந்த அரசாங்கம் நடப்பதற்கு கடுமையான கண்டனத்தை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் மட்டும் லட்சம் கோடியில் சம்பாதிப்பீங்க, 10,000 20,000 வாங்குறவன்கிட்டருந்து கமிஷன் வாங்குவீங்க, கடவுள் உங்களை மன்னிக்க மாட்டார் அப்படிங்கிற செய்தியை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புவோம். அடுத்தது வைகோ நடைப்பயணம் ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆனால் இன்னிலேருந்து ஆரம்பிச்சிட்டார். ஸ்டாலின் போய் அப்படி கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு, அந்த வீடியோ பாருங்கள், கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு அப்படியே எங்கே போய் உட்காந்துருக்கார், ஆரம்பிக்கிறார் இன்னைக்கு. திருச்சியிலேருந்து மதுரைக்கு நடக்கிறாங்க. மதுரையிலேருந்து திருச்சி, திருச்சியிலேருந்து மதுரை, இந்த மாதிரி போகிறார். அதுவே 200 கிலோமீட்டர். ஆனால் வந்து போகிறார். 80 வயசு என்னாச்சு, 82. ஏற்கனவே சொன்னோம். இந்த திராவிட நடைப்பயணம் இது. திராவிட நடைப்பயணமெல்லாம் எப்போவுமே முழுவதாக நடந்ததுமாக முழுசாக நடந்ததாக சரித்திரம் இல்லை. நான் பல இதை பார்த்துருக்கேன். திராவிட நடைப்பயணம் முதல் இது கருணாநிதி நடைப்பயணம். கருணாநிதி நடைப்பயணம் எப்போ வந்ததுன்னா எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தார், 81 அந்த மாதிரி இதில். அப்போ திருச்செந்தூரில் கோயிலில் ஒரு இது நடந்து போச்சு, தற்கொலை பண்ணிட்டார் ஒரு அரசு ஹெச்ஆர்என்சியில் இருந்தவர். அது தற்கொலை இல்லை, கொலை அப்படிங்கிற மாதிரி ஆதாரம் கிடைச்சது. எம்ஜிஆர் அதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் நடவடிக்கை எடுத்துட்டார். ஏன்னா அவர் சாமி மேலே நம்பிக்கை இருக்கிறவர். ஆனால் இந்த கூட்டம் வந்துக்கிட்டு அதுக்கு வந்து போராட்டம், நடவடிக்கை எடுங்க, உங்காளுங்க தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி என்னென்னமோ பண்ணான். அப்போ கருணாநிதி தெரியாமல் என்ன பண்ணிட்டார், அவருக்கு 50 வயசு 52 வயசு. நான் நடைப்பயணம் மேற்கொள்ள போகிறேன் கன்னியாகுமரியிலேருந்து திருச்செந்தூர்லேருந்து அப்படின்னு சொல்லி விட்டாங்க. 2 நாள் அப்படி நடந்தார். அப்படியே காலெல்லாம் கொப்பளம் வந்துச்சு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. காலில் கொப்பளம் வந்துருச்சுன்னா நீங்கள் ஏசி ரூமில் இருக்கிறாரு, வாக்கிங் அண்ணா அறிவாலயத்தில் போய் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் நடக்கிறாள். அங்கே இருந்துக்கிட்டு திருச்செந்தூர்லேருந்து சென்னை நடப்பேன்னு வருதுன்னா நடக்குமா? 2 நாளைக்கு மேலே போக முடியலை. அப்புறம் என்ன பண்ணார், சாயங்காலமாக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நடப்போம்னு நடந்தார். உளவு பிரிவு சொல்லிட்டாங்க, கருணாநிதி கால் பூரம் கொப்பளம் வந்து விட்டது, அவரால் நடக்க முடியவில்லைன்னு. எம்ஜிஆர் ஐயோ நம்ம நண்பராச்சன்னு ஃபோன் பண்ணி, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, உங்களால் எப்படிங்க நடக்க முடியும், என்ன கால் நான் என்னங்க அந்த என்ன திருச்செந்தூரில் போய் நாங்கள் என்னத்தை பண்ணோம், நாங்களாக போய் கொலை பண்ணோம், ஒரு கோயிலில் வந்து கொலை பண்ணுறதுக்கு நாங்கள் ஒத்துக்குவோமா, நாங்களாம் மனசாட்சி இருக்கிற ஆளுங்க, நடவடிக்கை எடுக்கிறோம், நீ இதில் போய் அரசியலாக்குறீங்களே, நடப்பயணம்னு இந்த உங்களால் நடக்க முடியாதுல்ல அப்படின்ட்டு செல்வோடம் பார்த்துக்கோங்கன்னு உடனே அறிக்கை விட்டார். அப்போ அடுத்த 1 மணி நேரத்தில் எம்ஜிஆரின் வேண்டுகோளுக்கு நாங்கள் நடைப்பயணத்தை ரத்து செய்கிறோம், அவர் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டார். மறுபடியும் எம்ஜிஆர், நான் எப்போ உங்களை நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னேன், நாங்கள் தப்பு பண்ணால் தானே நடவடிக்கை எடுக்கணும்,
நீங்களே அது பண்ணிட்டு நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னாரு. அவர் அதெல்லாம் கண்டுக்கலை. அதெல்லாம் சகஜம்தானே. இது மாதிரி எத்தனை இதை அப்போவே அதெல்லாம் தூக்கி இது பண்ணிடுவாங்க, கழுவி ஊற்றிடுவாங்க. அதனால் உடனே நடைப்பயணத்தை ரத்து செஞ்சோம். இப்போ எடப்பாடி இருக்கும்போது ஸ்டாலின் ஒரு நடைப்பயணம்னாரு. கடலூர்லேருந்து சென்னைக்கு 2 நாளில் அவரால் நடக்க முடியலை. அப்போ தான் அவருக்கே தெரிஞ்சது, என்னடா இது நடக்கவே முடியலை, முதல்ல போய் செக்கிங் பண்ணோன்னு போய் செக் பண்ணி எதுவும் ஹார்ட்டில் பிளாக்கெல்லாம் இருக்கா, நடக்கவே முடியலை. அப்போ தான் டாக்டர் சொன்னாங்க, சார் வயசு அதிகமாகிடுச்சு சார், முடியாது. அப்புறம் தான் சரி அவரும் நடைப்பயணத்தை ரத்து செஞ்சுட்டார். எம்ஜிஆர் ஏன் நடைப்பயணம் வைக்கலை, அவங்களுக்கு தெரியும் நடக்க முடியாது. ஜெயலலிதா ஏன் நடைப்பயணம் வைக்கலை, அவங்களுக்கு தெரியும் நடைப்பயணம் வைக்க முடியும். அதனால் இவர் வைகோ மட்டும் இதை நடைப்பயணம் வச்சுட்டா எத்தனை பேர் கூட வருவாங்க? உங்கள் கட்சியில் மாநிலம் முழுவதும் ஒரு 100 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அந்த 100 பேர்த்தில் எத்தனை பேர் நடைப்பயணம் வருவாங்க? உங்கள் கட்சி ஆட்சிக்கு வரும்னா பதவி கிடைக்கணும் வருவாங்க, ஆட்சிக்கு வராது. ஆக யாருமே இல்லை. இவர் மட்டும் ஒரு 10 பேருக்கு ரூபாயை கொடுத்துட்டு பண்ணுவார். அது எத்தனை நாள் போகிறாருன்னு பார்ப்போம். திராவிட நடை பயணம் இது முழுவதுமாக நடந்ததாக சரித்திரம் இல்லை. அதனால் கருணாநிதியின் நடைப்பயணத்தைப் போல, ஸ்டாலினின் நடைப்பயணத்தைப் போல வைகோவின் நடைப்பயணமும் பாதியில் நிறுத்தப்படும். நடைப்பயணத்தை பத்திரிகையாளர்கள்லாம் போய் நல்லா வீடியோ கேமரா வச்சுருங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே வந்துட்டு மற்ற நேரம் பூரா வண்டியில் வேனில் வருவாங்க, கரெக்டாக நடந்து போகிறாங்களா அப்படின்னு பாருங்க. அதனால் நடைப்பயணம் இவ்வளவு கேவலமாக போச்சு. அதில் ஸ்டாலினை பேச விடுறாங்க. அவர் கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு திராவிட பள்ளியில் நாங்கள் 2 பேரும் சீனியர் மாணவர்கள்ங்கிறது. அப்படிப்பட்ட திராவிட இயக்க யூனிவர்சிட்டியில் படித்தவர் தான் அண்ணன் வைகோ அவர்கள். ஏன் இந்த ஸ்டாலினும் அதே யூனிவர்சிட்டி மாணவன் தான். திராவிட பள்ளியாம், அதில் வைகோவும் ஒரு சீனியர் மாணவர்கள்.